ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் தை மாதம் சோபகிருது வருஷத்தின் பலன்களை இப்போ பார்க்கலாம். 15/1/2024 12/2/2024 வரை உண்டான நாட்களுக்கு தை மாதம் வருது. சோபகிருத்து வருஷத்தில் தை மாதம் அப்படின்றது உத்தராயண புண்ணிய காலம், உத்தராயணத்தின் முதல் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் தை மாதம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் குரு பகவானும், கேது பகவான் கன்னியிலையும், சுக்கிர பகவான் விருச்சிகத்திலையும், தனுசுல செவ்வாயும் புதனும், சூரியன் மகரத்தில், மகர மாதம் அப்படின்றதுனால தை மாதம். இந்த மாதம் மகரத்திற்கு தனுசுலிருந்து வரார். 15ஆம் தேதி அன்னைக்கு வந்துடுறார். கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா. இது இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தின் கோல்சாரம். அதாவது மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் மாறுறா. சுக்கிர பகவான் 19/1/2024 அன்னைக்கு விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போறார். புத பகவான் 27/1/2024 அன்னைக்கு தனுசுலிருந்து மகரத்திற்கும், 4/2/2024 அன்னைக்கு செவ்வாய் பகவான் தனுசுலிருந்து மகரத்திற்கும் போறார். இது இந்த பெயர்ச்சிகள் நடக்கிறது. இந்த பெயர்ச்சிகளை வச்சும் இந்த மாதம் என்னென்ன பலன் வருது, வருஷ கிரகங்களை வச்சும் இந்த மாச கிரகங்களையும் வச்சும் என்ன பலன்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப நாட்கள் அப்படின்னா 15ஆம் தேதி அன்னைக்கு தை பொங்கல். தை பொங்கல் பொங்கப்பானை வைக்கக்கூடிய நேரம்னு பார்த்தோம்னா காத்தால 6:30 7:30 சந்திரஹோரம் வரும். திங்கக்கிழமை வர்றதுனால சந்திரஹோரம் வரும். அது சுபமாக இருக்கும். ஏன்னா பஞ்சமி திதியும் வந்துடுறது. காத்தால ஒரு 7-8 நாழிகைக்கு தான் சதுர்த்தி திதியாக இருக்குது. சதுர்த்தியாக இருந்தாலும் நல்லதே, கவலைப்பட தேவையில்லை. இந்த இதில் சதய நட்சத்திரம் வருது. அதை தவிர மத்தியானமாக இது பண்ணணும் அப்படின்னா 11:30 12:30 குலரனுடைய ஓரம் இருக்குது. கார்த்தால 9:00 9:30 குருவினுடைய ஹோரம் இருக்குது. இந்த 3 ஓரைகளையும் பயன்படுத்தி பண்ணுறது ரொம்பவும், பொங்கப்பானை வைக்கிறது ரொம்பவும் விசேஷம். சரி, 16ஆம் தேதி பார்த்தேலையானால் மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் சொல்லுவாள். அதை தவிர 17ஆம் தேதி உழவர் தினம். அதற்கு பிறகு பார்த்தேலையானால் 25ஆம் தேதி அன்னைக்கு தைப்பூச திருநாள். அதாவது முருகனுக்கு ரொம்பவும் விசேஷம். 25ஆம் தேதி. 26ஆம் தேதி பார்த்தேலையானால் வாஸ்து நாள். வாஸ்து நாள் அப்படின்றது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நாளில் பார்த்தேலையானால் எந்த கிரக பிரவேசமோ, புதுசாக வீடு மனை கோல் போடுறதோ, அதை தவிர வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணால் அது எந்த நேரத்தில் பண்ணலான்னா கார்த்தால் 9:52 ஒரு 1.5 மணி நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 11:30 நிமிஷம். 30ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தேன்னா தியாக பிரம்ம உற்சவம் நடக்க ஆரம்பிக்கிறது. 31ஆம் தேதி தை ஹஸ்தம், கூரத்தாழ்வான் திருநட்சத்திரம் அன்னைக்கு தை ஹஸ்தம், பெரிய ஏற்றம். 9/2/2024 அன்னைக்கு தை அமாவாசை. தை அமாவாசை பித்ருக்களுக்கு கொடுக்க வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டியது. பெற்றோர்கள் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய கர்மா. இது பண்ணலை அப்படின்னா அவர்களுக்கு வரக்கூடிய சந்ததிகளில் பார்த்தேன்னா 5ஆம் இடம் 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அதாவது பூர்வ புண்ணியஸ்தானமும் சரி, பாக்கியஸ்தானமும் சரி பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். எல்லாம் ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கு. உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இப்போது ஒரு ராசியாக இந்த தை மாதம், அதாவது 15/1/2024 முதல் 12/2/2024 வரை இருக்கக்கூடிய நாட்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சனி பகவான் ராசியிலேயே இருக்கார். மூல திரிகோண வீடு, ஆட்சி வீடு, ஆண் சனியாக இருக்கிறார் சனி பகவான். அதாவது ஆண் வீட்டில் இருக்கிறது ஆண் சனியாக இருக்கிறதான்னு சொல்லப்படுகிறது. உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு. ஒரு கிட்டத்தட்ட 2.5 வருஷம் முடிஞ்சு இப்போ ஜென்ம சனியில் வந்திருக்கு. அதாவது விரய சனி முடிஞ்சு ஜென்ம சனியில் வந்திருக்கு. இதற்கு பிறகு பாத சனி போகணும். இப்போ ஒரு 2.5-3 வருஷத்துக்கு உங்களுக்கு ஜென்ம சனியில் இருக்கும். இந்த காலகட்டங்களில் உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதாவது மென்டல் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் வரும். மென்டல் அகனி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்ப மனசுக்குள்ளே இழுத்து போட்டுக்காதீங்க. டிப்ரெஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸ்ட்ரெஸ் லோடு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் கையாளுறது நல்லது. இந்த மாதம் பார்த்தேன்னா தை மாதம் 15/1/2024 12/2/2024 வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா சூரிய பகவான் பொதுவாகவே மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களினுடைய மூமெண்ட்டை வச்சு தான் சொல்லுவோம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிற சப்தமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால
பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் அவர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். 12ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால அயன சயன போக ஸ்தானத்தில் சூரிய பகவான் ஏற்றது அல்ல. கணவன் மனைவியிடையே சிறு பிரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக திருமணத்திற்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் 11ஆம் இடத்துலையே சுக்கிர பகவான் வர்றதுனாலையும் காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலகட்டம். 11ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் 5ஆம் அதிபதி இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதனால் குரு பகவானும் அந்த 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால 2வது திருமணத்திற்கும் வாய்ப்புகள் இந்த மாதம் நிச்சயமாக உண்டு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அதாவது இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் நிச்சயமாக வரும். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உடல் நலத்தில் சற்று கவனம் தேவைன்னு சொன்னேன். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. அதாவது வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு இருக்கக்கூடிய அதாவது இந்த போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலம் நிச்சயமாக வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய பேச்சில் சிறு சிறு பிரச்சனைகளை கொடுத்தாலும் உங்களுக்கு பணத்தில் அபரிமிதமான பண வரவுக்கு வழி கொடுப்பார். கவலைப்பட தேவையில்லை. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு சிறு உடலில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா சனி பகவானும் இருக்கார், கேது பகவானும் அஷ்டமத்தில் இருக்கிறது அந்த அளவு உடல் நலத்தில் ஏற்றத்தை கொடுக்காது. ஸ்ட்ரெஸ் அதிகமாக போகக்கூடிய ஜாகிரதையாக இருக்கணும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடியதாகவும் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தை குரு பகவான் அதாவது ஸ்தான அதிபதியே குரு பகவான் பார்க்குறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக திருமணமாக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கவா அதாவது குழந்தை பிராப்திக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் பார்த்தாலேயானால் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிற அதாவது 3-11 பரிவர்த்தனை நல்ல ஒரு ஏற்றம். இளைய சகோதரம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த கும்பராசிக்காரர்கள் எண்ணெய் விற்று இரும்பு சம்பந்தமான சைக்கிள் ட்ரேடிங் பண்ணுறவங்க, அது தவிர மோட்டார் சைக்கிள் ட்ரேடிங் பண்ணுறவங்க, கார் ட்ரேடிங் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அது தவிர நேச்சுரல் இது இருக்குது இல்லையா, எனர்ஜிஸ் இருக்குது இல்லையா, அன்கன்வென்ஷனல் எனர்ஜிஸ், அதில் வேலை செய்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். கம்யூனிகேஷன் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது இந்த 5G 6G இந்த மாதிரியான கம்யூனிகேஷன் இதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அது தவிர இந்த நான் கன்வென்ஷனல் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரிசிட்டி மூலியமாக கார் ஓடுறது இதெல்லாம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த வியாபாரத்தில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா தாயின் உடல்நிலையிலையும் சரி தந்தையின் உடல்நிலையிலையும் சரி நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தாயின் மூலியமாக அபரிமிதமான சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டம். பித்ராஜித சொத்துன்னு சொல்லக்கூடிய தந்தையின் வழி பாட்டனார் அவர்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் எல்லா விதமான முயற்சிகளிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. இருந்தாலும் சில நாட்கள் நீங்கள் இந்த முயற்சியை தள்ளி போடுவது ரொம்பவும் நல்லது. அது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் என்னென்ன அப்படின்னா 20/1/2024, 21/1/2024 மற்றும் அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் 30/1/2024, 31/1/2024, அதை தவிர 1/2/2024 இந்த 3 நாட்கள், அதாவது 30, 31 மற்றும் 1ஆம் தேதி பிப்ரவரி இந்த 3 நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். முடிந்தவரையிலும் இந்த நாட்களில் புது முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் எடுத்து பண்ண வேண்டிய காலகட்டாயமாக இருந்ததேயானால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்ன்றதை பண்ணிட்டு போகிறது அது நல்ல ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் உங்களால் முடிஞ்ச வெள்ளை அரளிப்பூ ஒரு 2 முழமோ 4 முழமோ வாங்கி கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமாக கொள்ளப்பட்டு அது சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தையும் குறைக்க உதவுகிறது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா கும்பராசிக்காரர்கள் பிரத்யங்கரா தேவியை போய் வணங்கிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா பிரத்யங்கரா தேவி அப்படின்றவர் நரசிம்மர் அதாவது பறக்கக்கூடிய ரெக்கைகள் விரித்த நரசிம்மர் மாதிரி இருப்பாள். அந்த போய் வணங்கிட்டு வாங்க. அதுவும்
குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த தை மாதம் அமையிறது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி அடையும். கவலைப்பட தேவையில்லை. இந்த தை மாதம் வந்து உங்களுக்கு ஒரு ஏற்றமான மாதமாக, பொன்னான மாதமாக அமையக்கூடும் அப்படின்றத ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.